எனக்கு ஒரு மகிழ்ச்சியோட மரணிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களோட இந்த விருப்பம் இந்த பொது அமைப்புகளின் ஊடாக நகர்ந்து கொண்டு போய்கள பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க. நீங்கள் பொதுவாக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பொதுவாக அந்த ஒரு அமைப்பு சாராமல் ஒரு பொதுவான நிலப்பாட்டு ஒன்றிணைச்சு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கான நிலப்பாடுகள் உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது இருக்கும்? நிச்சயமா இருக்கு. நான் நிச்சயமாக சொல்றது என்னுடைய அறிவில் மூத்தோர் சொல் அமுதம் என்ற மாதிரி இளம் பிள்ளைகளுடைய புத்திமதியை நாங்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும். அது எங்களுடைய இந்த நவீன விஞ்ஞான காலத்தில் அவர்களுடைய துறைகளில் அவர்கள் பெற்ற அனுபவத்தை நாங்கள் ஈர்த்து கொண்டு எங்களுடைய அனுபவம் ஒரு ஒழுக்க நெறியில் ஒரு பண்பாடான முறையில் நாங்கள் எங்களுடைய அனுபவங்கள் என்னுடைய இடைக்கலத்தில் நான் உயர் ஸ்தானத்தில் இருந்தபடியால் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமைப்பட்டால் இந்து வாழ்வு என்ற அடிப்படையிலே நாங்கள் அனுபவ ரீதியாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊரில் பல பேரோட கலைகளையும் நான் எங்களுடைய பழைய மனசங்க கூட்டத்திலையும் இதைத்தான் விளங்கப்படுத்தினேன் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் பெறப்படுத்துவோம். பெரியோர் சொல் அவதாம் என்ற சொல்ல நீங்கள் கேட்டு நீங்கள் இளம் பிள்ளைகள் உங்களுடைய பங்களிப்பு தான் இதில் முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் இதில் எங்களுடைய வழிகாட்டலில் நீங்கள் உங்களுடைய புத்தியை நாங்கள் கேட்டு நடக்கக்கூடிய இருக்குது. நீங்கள் என்னத்தை செய்ய விரும்புகிறோமோ செய்வோம். நீங்கள் இளமை துடிப்புள்ளவர்கள் உங்களுடைய செய்கைகளை நாங்கள் ஏற்று செய்வோம். ஒரு நெறிப்படுத்திய வழிகாட்டலுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். இதை நான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த நீங்கள் எங்களோட உள்ளூரில் இப்படியான செயற்பாட்டை மேற்கொண்டு கொண்டு ஒற்றுமையை மேம்படுத்தி கொண்டு வரைக்க, ஆனால் இன்றைக்கு எங்களோட ஊரின் பெரும்பாலான பொருளாதார அசைவுகளை நிர்ணயிக்கிறது வெளிநாடுகள். அப்போ வெளிநாட்டு பிரதிநிதிகள் அதை சொல்லுவினம் என்றால் இது கட்டாயம் நடக்கும். வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு இது சம்பந்தமா நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு நான் சொல்லுவது என்னென்றால், நிச்சயமாக வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய ஊரினுடைய ஒரு பாசம், அன்பு பாசம் எங்கள் ஊரிலே அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு நேரத்தில் இங்காலே அவர்களுடைய உழைப்பு அழைச்ச காலங்களில் இங்கே வந்து வாழ வேணும் என்று ஆதங்கம் இருக்கு. என்னென்ன காரணம் என்னென்றால், எங்களுடைய நாங்கள் இப்போ தமிழராகிய நாங்கள் என்னத்தை சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு அடையாளம் என்றால் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு சமுதாயமாக வாழ்ந்தால் தான் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் நாங்கள் வளர்க்க முடியும். அதே தத்துவத்தில் தான் எங்களுடைய கண்ணாகம் வந்து நாங்கள் எங்களுக்கென்று ஒரு பண்பு இருக்குது. எங்கள் கலாச்சார பண்பு ஒற்றுமையான ஊர் என்ற அதைத்தான் நான் சொல்லுவேன். மற்றது எங்களுக்குள்ள ஒரு நாங்கள் ஒரு கலப்பற்ற ஒரு மக்கள் நெடுக்கக்கூடி பரம்பரையாக எல்லா ஊரிலும் பார்க்க பண்ணாகம் வந்து ஒற்றுமையான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு குடும்பம் எல்லாரும். எனக்கு என்னுடைய அப்பா சின்னல்ல இருந்து சொல்லி தந்தது, எனக்கு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இங்கே பிறந்தவர்கள். அவர்கள் 2 பேரும் சொந்த மச்சானும் அவர்களுக்கு எல்லோ 4 பக்கமும் பண்ணாதுகளை சொந்தம் தான். ஒன்றில் சொல்லுவார் மாதிலாமணி அம்மான், எனக்கு மாதிலாமணி அம்மான் என்ற என்னுடைய அம்மான் தான். கெல்லையா அம்மான், அவரும் என்னுடைய அம்மான் தான். சிவகுரு அம்மான் என்னுடைய அம்மான் தான். பொன்னம்பலம் மாமா அவரும் என்னுடைய மாமா தான். அந்த பேரை சொல்லி எனக்கு முறையை சொல்லி தந்தாரோடைய எனக்கு ஒரு காலமும் என்னுடைய தகப்பன ஒரு காலமும் சொல்லவில்லை இன்று வரைக்கும். இப்போ இங்கே ரிட்டையர் பண்ணி பெஞ்சனாக வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் பேச்சுமே கிளவி சொல்லி தந்தேன். நீங்கள் ஒன்றை விட்டா மாமா, நீங்கள் செண்டாம்பாளி மாமா, நீங்கள் தூரத்து சொந்தம், எனக்கு உங்கள்கிட்ட முறை தெரியலன்னு சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படியெல்லாம் எங்களுடைய ஆட்கள் ஒற்றுமையை குறைச்சி கொண்டு வீணாக தனித்தனி கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனி குடும்பமாக வாழ நினைக்கணும். எந்தத்தை நினைச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு தான் நான் வெளிநாட்டில் வாழும் என்னுடைய உற்றார் உறவினருக்கு சொல்றது, எங்களுடைய உறவு உறுத்து அந்த ஒரு பாசத்தை வாழ்க்கையில் நாங்கள் மரணிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. நிச்சயமாக விட்டுட்டு தான் இல்லை, சகலதையும் விட்டுட்டு தான் போவோம். ஆனால் தேவை ஏற்பட்ட இடத்துல தேவையான இடத்துல சகல வளங்களையும் எங்களுக்கு அவைகள் வழங்கி தங்களை பாதுகாத்து எங்களுக்கு வழங்கி எங்களுடைய ஊரினுடைய உயர்ச்சிக்கு அவைகள் உழைக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நான் அவர்களுக்கு சொல்லுவேன். அதே நேரத்தில் அவைகள் இங்கே வந்து தங்களுடைய பிற்காலத்தை இங்கே இருந்து இங்கே நல்ல வசதியான ஊர். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னத்துக்காக ஊரபரிக்கணும். என்னை பொறுத்தவரையில் தம்பி, நான் வந்து இந்த பிறந்து வளர்ந்து வெளியில போய் வந்த ஆள். என்னென்னா இலங்கை திணைக்களத்தினால நான் புலமை பரிசு பெற்று 6 மாதம் ஜெர்மனியில் போய் நான் பயிற்சி பெற்றேன்.
நான் கனடாவுக்கு என்னுடைய குற்றார்வாளர்கிட்ட போனேன். என்னுடைய சிங்கப்பூருக்கு கல்யாண விஷயமாக போயிருக்கேன். அப்படி பல நாடுகளுக்கும் போய் வந்தாலும் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய இலங்கையில பல பகுதியிலும் நான் நில அளவையாக திணைக்களத்தில் வேலை செய்து விட்டேன். நீங்கள் கேட்கலாம் எந்த இடத்திலையும் நான் வேலை செய்திருக்கிறேன். ஆனபடியால் எல்லா இடத்தையும் நான் சென்று அடைந்தபடியால் எனக்கு ஏதோ என்னுடைய மனதில் என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களை வெளிநாட்டிலையும் சரி இங்கே இலங்கையிலும் சரி பல நண்பர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கண்டது எனக்கு கை கொடுக்க போகிறது என்னுடைய ஊர் வந்ததை எனக்கு நம்பிக்கையாக தெரியும். அதில் சந்தேகம் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நண்பர்கள் வருவார்கள். தக்க நேரத்தில் பெரிய துறைகளில் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பதவியில் இருக்கும் பொழுது அதில் நான் என்னுடைய கிட்டடி நண்பன் உற்ற நண்பன் அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய கொண்டாடுவார்கள். ஆனால் எங்களுடைய இரத்த துடிப்பு கொண்டு பிளட் ரிலேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எங்கள் ஊரில் எல்லாரும் கொண்டு இரத்தத்துடன் ஒரு தொப்புள் கொடி ஆக்குகின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் அவர்களுக்கு என்னோட சண்டைப்பிடிக்கு எனக்கு அடிக்கத்தான் வந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய உள்ளுக்கு அவருடைய இரத்தம் எங்களுடைய நிச்சயமாக பற்றி பாதுகாப்பு இருக்கார். எனக்கு துன்பம் வந்தாலும் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்பது எனக்கு என்னுடைய அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். அதனுடையத்தான் நான் சுண்ணாத்தில் கல்யாணம் கட்டினாலும் என்னுடைய சீதனம் எனக்கு நல்ல அஜா வீடு சுண்ணாத்தில் இருக்குது, வியாபார ஸ்தாபனம் இருக்குது. இருந்தாலும் நான் பண்ணாத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பண்ணாத்திலே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு கை கொடுக்கிறோம். எனக்கு தனியே எங்களை விடமாட்டினா அவர்கள் எப்படியாலும் அவையுடைய ரத்தம் துடிக்கும் என்றது என்னுடைய அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். அதனுடைய வெளிநாட்டுக்கு போனாலும் நான் வெளிநாட்டில் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது அருணாச்சலம் குடும்பத்தோடு தான் போயிருந்தேன். காரணம் அவர்கள் அதனுடைய பண்ணாம் என்று சொல்லி எங்களுடைய உறவினர் என்று சொல்லி அவர்கள் எங்களை ஆதரித்து அனுப்பி வைத்தவர்கள். ஜெர்மனிக்கு போன இடத்துல திருவாளர் அருளம்பலத்தின் மகன் பாஸ்கரன் அவர் என்னை வரவேற்றவர். அதை விட குலசேகரத்தின் மகன் ஆசமத்துவனுடைய மகன் அவர்கள் எல்லாரும் என்னை ஜெர்மனியில கூப்பிட்டு சாப்பாடு வந்தோம். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன். எல்லா இதுகளையும் என்னுடைய அனுபவ ரீதியாக உணரும் பொழுதும் நம்பிக்கையா தெரியுது. என்னுடைய உறவினர் என்னுடைய உறுத்தாளிகள் எப்படியோ என்ன கைவிட மாட்டார்கள். எந்த ஊருக்கு போனாலும் உறவுதான் என்றதை நான் கண்டுபிடித்தேன். அந்த இரத்த உறவை நான் எப்பொழுதும் நேசிப்பேன், வரவேற்பேன். அதை நான் அனுபவ ரீதியாக மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உறவுன்றதை நான் விரும்பவும் தெரிவிக்கிறேன். உங்களை நாங்கள் இதில் உங்களோட அனுபவ பகிர்வுகளை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதிலிருந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மேலும் உங்களோட பணி எங்களை ஊரில் தொடர வேணும் என்று எல்லாம் இந்த முடிவென வேண்டி விடைபெறும். நன்றி. நன்றி, வணக்கம்.
12ஆம் ஆண்டு தொடர்பு பரீட்சை வித்தியாசத்து வேதனை மத்திய கல்லூரியிலே போய் கல்வி உயர்தர விஞ்ஞானம் அதுவரை பயின்று பின்னர் விரும்படினோட கல்லூரியிலும் ஒரு 1.5 வருஷம் பயின்று தற்போது விஞ்ஞான பரீட்சை அப்போது உயர்தர பரீட்சை அப்போது எங்களது தொழில் வாய்ப்பு மிகவும் குறைவு பல முறை முயன்று பார்த்தும் ஒரு தொழிலும் கிடைக்கவில்லை வீட்டில் 1964ஆம் ஆண்டு சினிமாவோ மட்டாநாயக்காக அரசாங்கத்தினுடைய காலத்தில் தொகுதி ரீதியாக மாணவ ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு போட்டிகள் நடத்தினார்கள் அந்த போட்டிகளை செய்து நான் சித்தி அடைந்து எனக்கு ஆசிரியர் தொழில் அதாவது அப்போது இப்போது பல்வினர் ஆசிரியர் என்று சொல்வது அப்போது மாணவ ஆசிரியர் என்று சொல்வார்கள் அந்த மாணவ ஆசிரியராக தெரிவு செய்யப்பட்டு 1964ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி 12ஆம் பாடசாலையில்தான் முதல் நியமனம் கிடைத்தது அது ஆங்கில ஆசிரியராக தான் தெரிவு செய்யப்பட்டதான் எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது அந்த 4 வருஷத்துக்குள்ளே நாங்கள் கட்டாயம் பயிற்சி வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுடைய நியமனங்கள் ரத்தாகும் நான் மாதிரி இருந்து 1966ஆம் ஆண்டு தை மாதம் கோப்பாய் ஆசிரியர் கலாச்சாரம் சென்று 2 வருடங்கள் ஆசிரியர் பின்னர் தலைமன்னர் நசுனகாம் பாடசாலையில் போய் கற்பித்தேன் அதன் பின்னர் 2 வருஷங்கள் பிறகு மன்னர் புனித சவேசியா பெண்கள் கல்லூரிக்கு 2 வருஷம் கற்பித்த பின்னர் இங்கே தொழிலாளர்களுக்கு பாடசாலையில் 6 மாதங்கள் கற்பித்து மீண்டும் 1972ஆம் ஆண்டு மன்னார் 2ஆம் பாடசாலைக்கு வந்து 1996ஆம் ஆண்டு கல்விகளையும் மன்னார் 2ஆம் பாடசாலையிலே கற்பித்தலை செய்து வந்துள்ளேன். இப்போதுதான் தேர்வு வந்தது அலங்காரமான இடம்பெற நீடித்தது எனக்கு அந்த தகவலை பூர்த்தியானது சிறுவர்களுக்கு கடிதம் திருவோணமலை கல்வி அமைப்புக்கு எனக்கு பதில் வந்தது ஆனால் எனக்கு கையிலே கிடைக்கிறது நான் குடிமக்களிலே அரங்கேற்றுக் கொண்டிருந்தேன் இங்கே வண்ணாமையத்தான் வந்தது எனக்கு அந்த கருத்தை இவர்கள் அனுப்ப இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். 2 முறை நான் அவர்களுக்கு பதிவிட்டதால் எங்களிடம் அவர்கள் எனக்கு கருத்தை அனுப்பவில்லை. அலங்காரமாக நான் என்னுடைய ஆசிரியர் தொழிலை 52 நிறைவு செய்து இழைப்பாட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக இழைப்பாடித்தேன். இந்த வீட்டிலே எனது ஒரு வாரம் மற்ற பாடம் சொல்லி கொடுத்து மாறலாம் இலவசமான பாடம் சொல்லி கொடுத்து எனது ஓய்வுகாலத்தை அழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக என்று இப்போது வந்து படிக்கிறார்கள். எனக்கு சந்தோஷமாக பொறுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய சந்ததியில் வந்து நீங்கள் சேவை செய்து அதாவது 80 பிரதேசம் மட்டுமில்லாத தலைமைப்பட்ட அளவில் உங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறீங்க. அது மட்டுமில்லாது நீங்கள் வந்து உங்களோட சேவை காலத்தில் வந்து எங்காவது உங்களோட சேவையை பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் பாடசாலை போனால் அடுத்தவரோடும் ஒரு வரவில்லை. முந்தைய வகுப்பு பிள்ளைகளிலே கொண்டு அவர்களுக்கு ஏதாவது இயன்றளவு அவர்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொண்டு அதாவது கல்வி அறிவு சம்பந்தமான ஏதாவது அவர்கள் கற்றுக்கொண்டு போகணும் என்ற முழு நோக்கோடு நான் அடுத்த டீச்சரோடு ஒரு கடையில் இருக்க மாட்டேன் அல்லது கொண்டு இருக்கவும் மாட்டேன். லீவும் எடுப்பது பிறகு பிள்ளைகளுக்கு என்னால் இயன்றவரை நான் கல்வியை போயிட்டு வந்தேன். அது எனக்கு காலையிலும் ஒரு விதமான